ஒரு ஊரில் 4 வியாபாரிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் நால்வரும் ஒரு பருத்தி ஆலையை நடத்தி வந்தனர். அதில் வரும் லாபத்தை நால்வரும் பங்கிட்டு வாழ்ந்து வந்தனர். இங்க பாருங்கப்பா, இப்போ நம்ம வியாபாரம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம 4 பேரும் இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டு நிறைய பருத்தி மூட்டைகளை வாங்கி போட்டா இன்னும் நிறைய லாபத்தை பார்க்கலாம். அதனால எல்லாரும் இன்னும் கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. அவர்கள் திட்டமிட்டபடி பணத்தை சேகரித்து நிறைய பருத்தி மூட்டைகளை வாங்கி வியாபாரம் நடத்தி வந்தனர். இங்க பாருங்கப்பா, இப்போ வியாபாரம் நல்லா போகுது. ஆனா இப்போ ரொம்ப எலி தொல்லையா இருக்கு. அது பருத்தி மூட்டைகளை ரொம்ப நாசம் பண்ணுது. அதனால நாம ஒரு பூனையை வாங்கலாம். அப்பதான் இந்த எலி பிரச்சனையை சரி பண்ண முடியும். இவ்வாறு அவர்கள் ஒரு பூனையை வாங்கி பருத்தி ஆலைக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் நால்வரும் அந்த பூனையின் 4 கால்களை ஆளுக்கு ஒருவராக பிரித்து கொண்டு ஆளுக்கு ஒரு நாளாக அதற்கு உணவு வைத்து வந்தனர். அவ்வாறிருக்க அந்த பூனை ஒரு நாள் சுவற்றிலிருந்து கீழே குதிக்கும் போது ஒரு கால் அடிபட்டு விட்டது. அதனால் அந்த காலின் சொந்தக்காரர் அந்த பூனையின் காலுக்கு துணியை சுத்தி கட்டு போட்டு வைத்தியம் பார்த்து வந்தார். அந்த பூனை அப்போதும் அமைதியாக இல்லாமல் மற்ற 3 கால்களை கொண்டு நொண்டி நொண்டி பக்கத்தில் இருந்த கொள்ளன் பட்டறைக்கு சென்றது. அப்போ அங்கு கொள்ளன் தீயை வாட்டும் போது அதிலிருந்து வந்த தீப்பொறி பூனையின் கால்களில் இருந்த துணியில் பட்டு தீப்பிடித்தது. அதனால் பயந்த பூனை பருத்தி ஆலைக்குள் புகுந்தது. அதனால் அந்த பருத்தி ஆலை எரிந்து தீக்கிரையானது. இப்படி நம்ம முதலீடு எல்லாம் வீணா போச்சே. இந்த இழப்பிலிருந்து எப்படி மீள போறோமோ தெரியல. இது ராமனோட தப்புதான். அவனுக்கு சொந்தமான பூனையின் கால்களில் இருந்த துணியில் தீப்பிடித்துதான் விபத்து ஏற்பட்டுள்ளது. இதற்கு ராமன் தான் நமக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். வாருங்கள், நாம் சென்று கேட்கலாம். ராமா, இந்த இழப்பிற்கு நீதான் எங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். நான் ஏன் இழப்பீடு வழங்க வேண்டும் நண்பர்களே? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. உனக்கு சொந்தமான பூனையின் கால்களில் இருந்த துணியில் தீப்பிடித்ததால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது. அதனால் நீதான் எங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். இது உங்களுக்கே நியாயமாக உள்ளதா? பூனை அங்கு சென்று தீப்பிடித்ததற்கு நான் என்ன செய்வேன்? இது எனக்கும் தான் மிகப்பெரிய இழப்பு. இந்த இழப்பிலிருந்து நானே எப்படி மீள போறானோ தெரியல. அவ்வாறு இருக்க நான் எப்படி உங்களுக்கு இழப்பீடு வழங்க முடியும்? லாபமோ நஷ்டமோ அது நாம் அனைவருக்கும் சொந்தம் தானே. இந்த நஷ்டத்தை நான் மட்டும் எவ்வாறு ஏற்க முடியும்? அதெல்லாம் முடியாது. நீ எங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கியே ஆக வேண்டும். இந்த வழக்கு அந்த ஊரில் இருந்த நீதிபதியிடம் சென்றது. நீங்கள் 4 பேரும் பூனையின் கால்களை சரிபாதியாக பிரித்துக் கொண்டீர்கள். உனக்கு சொந்தமான பூனையின் காலினால்தான் தீ விபத்து ஏற்பட்டது. ஆக நீதான் அவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். நம்மிடமிருந்த அனைத்து சொத்துக்களையும் ஏற்கனவே விற்றுதான் தொழிலில் முதலீடு செய்தோம். இப்போது எப்படி அனைவருக்கும் இழப்பீடு வழங்க முடியும்? கவலைப்படாதீங்க. நான் மரியாதை ராமன் என்னும் நீதிபதி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் மிகவும் நியாயமான தீர்ப்பை வழங்குவாராம். நாம் இந்த வழக்கை அவரிடம் கொண்டு செல்வோம். அவர் சரியான தீர்ப்பை நமக்கு வழங்குவார். ஐயா, நாங்கள் பூனையின் கால்களை ஆளுக்கு ஒன்றாக பிரித்து கொண்டோம். எனக்கு சொந்தமான பூனையின் கால்களில் அடிபட்ட போது நான் அதற்கு துணி சுத்தி வைத்தியம் செய்துதான் வந்தேன். இருப்பினும் அது மற்ற 3 கால்களை கொண்டு நொண்டி நொண்டி கொள்ளன் பட்டறைக்கு சென்று விபத்தை ஏற்படுத்திவிட்டது. அதற்கு நான் மட்டும் என்ன செய்வேன்? நான் மட்டும் எப்படி அனைவருக்கும் இழப்பீடு வழங்க முடியும்? நீங்களே இதற்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குங்கள். பூனையின் கால்களில் அடிபட்டிருந்ததில்லையா? ஆக மற்ற 3 கால்களை கொண்டு அந்த பூனை சென்றதால் தான் அந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இல்லை என்றால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது. எனவே மற்ற 3 கால்களை பயன்படுத்தி இந்த விபத்து ஏற்பட்டதால் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ராமனுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும். மரியாதை ராமனின் இந்த தீர்ப்பை கேட்ட ராமன் மிகவும் மனம் மகிழ்ந்து மரியாதை ராமனை வணங்கி வீடு திரும்பினான். இவ்வாறு மரியாதை ராமனின் புத்தி கூர்மையான கதைகளை கேட்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க.